ஒரே நாளில் இன்றைக்கு அடுத்தடுத்து 2 மிகப்பெரிய நிலநடுக்கங்கள் மியான்மரில் ஏற்பட்டிருக்குது. மியான்மரில் மட்டுமில்லை, தாய்லாந்துலையும் இப்போ சீனாலையும் உணரப்பட்டிருக்குதா. இப்போ சீனாவினுடைய ஊடகங்களால் செய்தி வெளியிடப்பட்டிருக்குது. ஒரு 12 நிமிஷ இடைவெளிக்குள்ள, அடுத்தடுத்து 12 நிமிட இடைவெளிக்குள்ள மட்டுமே மிகப்பெரிய நிலநடுக்கங்களா இந்த நிலநடுக்கங்கள் ஏற்பட்டிருக்குது. அதிகமான சேதங்கள், உயிரிழப்புகளுடைய எண்ணிக்கை கணிக்க முடியாத அளவுக்கு அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்குது. என்ன நடந்தது, இப்போ இந்த நாட்டினுடைய நிலைமை எப்படி இருக்குது, அதே மாதிரி இந்த உயிரிழப்புகள், அதே மாதிரி சேதங்கள் என்ன மாதிரியா இருக்க போகுதுன்றது தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். என்ன விஷயம் மட்டும் தெளிவாக முதலேருந்தே சொல்கிறேன். அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் விகே கரைகாலன். அதுக்கு முதல் தொடர்ச்சியான அப்டேட்ஸ் பார்க்கணும்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் வச்சுக்கொள்ளுங்க. அதே மாதிரி பர்சனலாக ஃபாலோ பண்ணிச்சிங்கன்னு சொன்னாலும் இன்ஸ்டாகிராமில் விகே கரைகாலன் சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் ப்ரிஃபரும் அங்கே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. இன்றைக்கு மார்ச் மாதம் 28ஆம் தேதி நண்பகல் ஒரு 12:50 மணியளவில் மியான்மரில் இருக்கிற சகைன் என்ற இடத்துல இருந்து வடமேற்கு பக்கமாக 16 கிலோமீட்டர் தூரத்தில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் டெப்த் இருக்கக்கூடிய இடத்துல 7.7 ரிக்டர் அளவுக்கான ஒரு நிலநடுக்கம் பதிவாகுது. இதுவே பயங்கர ஒரு ஆபத்தான ஒரு நிலநடுக்கம் தான். மிகப்பெரிய அளவிலான சேதங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலநடுக்கமாக இந்த 7.7 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் பதிவாகுது. இந்த நிலநடுக்கம் பதிவாகி சரியாக 12 நிமிடங்களில் அடுத்த 2வது நிலநடுக்கம் பதிவாகுது. அது எவ்வளவுக்கு பதிவாகுதுன்னு சொன்னால் 6.4 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கமாக 2வது நிலநடுக்கம் பதிவாகுது. ஸோ இந்த தரவுகளை இப்போ வெளியிட்டிருக்கிறது யாருன்னு சொன்னால் அமெரிக்காவினுடைய புவியியல் ஆய்வு மையத்தால் தான் இந்த தரவுகள் வெளியிடப்பட்டிருக்குது. ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கான நிலநடுக்கமாக தான் இந்த 2 நிலநடுக்கமுமே இப்போ மியான்மரில் பதிவாகிருக்குது. இது ஒரு பக்கமாக மியான்மர் நாட்டில் பதிவாகி இருந்தாலும் இப்போ இந்த நிலநடுக்கத்தினுடைய தாக்கம் தாய்லாந்துலையும் ஏற்பட்டிருக்குது, அதே மாதிரி சீனாவிலையும் ஏற்பட்டிருக்குது. சீனாவினுடைய தென்மேற்கு பக்கமாகவும் தாய்லாண்டில் பேங்காக்லேயே, தாய்லாந்தினுடைய தலைநகரமாக இருக்கிற பேங்காக்லேயே பெரிய அளவிலான பாதிப்பை இந்த நிலநடுக்கம் ஏற்படுத்தியிருக்குது. ஒரு 30 மாடி உயரம் இருக்கக்கூடிய ஒரு கட்டிடம் அப்படியே இந்த நிலநடுக்கத்துக்கு பிறகு கீழே சரிஞ்சு விழுகிறத எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட அந்த கட்டிடத்துக்குள்ள 40 தொழிலாளர்கள் வேலை செஞ்சு கொண்டு வந்ததா ஆரம்பத்தில் சொல்லப்படுது. அதுக்கு பிறகு அந்த எண்ணிக்கை 43 அதிகரித்தது, பிறகு 50 அதிகரித்தது. இப்போ நான் அந்த வீடியோ ஷூட் பண்ணி கொண்டு இருக்கும்போது இப்போ வரைக்கும் வந்திருக்கக்கூடிய தரவுகளின்படி 70 பேருக்கும் குறையாம அந்த கட்டிடத்துக்குள்ள வேலை செய்திருக்கலாம் என்று சொல்லப்படுது. அதுக்குள்ள வெறும் ஒரு 7-8 பேர் மட்டும்தான் வெளியே தப்பிச்சு போயிருக்கிறார்கள். ஏனைய தொழிலாளர்கள் எல்லாருமே அந்த கட்டிடத்துக்கு கீழே தான் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எத்தனை பேர் உயிரோடு இருக்கிறார்கள், எத்தனை பேர் இறந்து போயிட்டார்கள் என்ற எண்ணிக்கை இப்போ வரைக்குமே சரியாக தெரியலை. ஆனால் தொடர்ச்சியான மீட்பு பணிகள் இப்போ ஆரம்பிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இதில் இன்னொரு கொடுமையான விஷயம்னு சொன்னால் தாய்லாந்து அடிக்கடி நிலநடுக்கத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நாடு இல்லை. அதனால அங்கே இருக்கக்கூடிய கட்டிடங்கள் சாதாரணமான கட்டிடங்களாக தான் கட்டப்பட்டிருக்குது. அடிக்கடி நிலநடுக்கம் ஏற்படக்கூடிய இப்போ ஜப்பான் மாதிரியான நாட்டில் இருக்கக்கூடிய கட்டிடங்களை பார்த்தோம்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி அமைக்கப்பட்டிருக்கும். ஆனால் தாய்லாண்டை பொறுத்த வரைக்கும் சாதாரணமாக ஒரு நிலநடுக்கம் ஏற்படாத நாட்டில் எப்படியான கட்டிடங்கள் உருவாக்கப்படுமோ அந்த மாதிரியான சிம்பிளான கட்டிடங்களாக தான் உருவாக்கப்பட்டிருக்கிறதாகவும் இதனால பாதிப்புகள் சேதம்ன்றது எதிர்பாராத அளவை விட மிக அதிகமாக இருக்கலாம்னு சொல்லி இப்போ இந்த அமெரிக்க புவியியல் ஆய்வு மையத்தால் ஒரு விடயம் சொல்லப்படுது. அதே மாதிரி இப்போ செய்திகளை தொடர்ச்சியாக வீடியோக்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக நிறைய வீடியோஸ் போகிறதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அவ்வளவுக்கு வீடுகளையும் சரி வீதிகளையும் சரி பொதுமக்கள் எல்லாருமே வீதிகளுக்கு வர ஆரம்பிச்சிருக்கிறார்கள். மியான்மரில் இன்னொரு என்ன பிரச்சனைன்னு சொன்னால் மியான்மர் ஃபுல்லாக இராணுவ ஆட்சிகள் இருக்கக்கூடிய ஒரு நாடு. அதனால் உடனுக்குடனே செய்திகளை தெரிஞ்சு கொள்றதுலையும் ஒரு கடினமான சூழ்நிலை நிலவுறதா இப்போ எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய ஆபத்துகள் மியான்மர்லையும் இப்போ தாய்லாண்டில் சோஷியல் மீடியாவை பார்க்கும்போது எங்களுக்கு வெளிப்படையாக தெரியுது. ஆனால் மியான்மர்லையும் அதே அளவுக்கான பாதிப்புகள் அங்கேயும் ஏற்பட்டிருக்குது. அங்கேயும் அதிக அளவான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மில்லியன் கணக்கான மக்கள் அந்த இடங்கள்ல இருந்து வீதிகளுக்கு வந்திருக்கிறதா சொல்லப்படுது. அதே மாதிரி இப்போ மியான்மரில் அவசர கால பிரகடனம் அமல்படுத்தப்பட்டிருக்கிறதாகவும் செய்திகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தின ஒரு நிலநடுக்கமாக தான் இந்த நிலநடுக்கம் இப்போ இன்றைக்கு பதிவாகிருக்குது. 2025ஆம் ஆண்டு ஆரம்பித்ததுக்கு பிறகு நான் நினைக்கிறேன் பெரிய அளவில் முதலாவதாக பதிவாகக்கூடிய ஒரு நிலநடுக்கமாக இந்த நிலநடுக்கம் இப்போ பதிவாகிருக்குது. ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய செய்திகள் இருந்து தான் எங்களால் எதையுமே உறுதிப்படுத்தி சொல்ல முடியும். எவ்வளவு மக்கள் உயிரிழந்து போயிருக்கிறார்கள், அதே மாதிரி எவ்வளவு சொத்துக்களுக்கு சேதங்கள் விளைவிக்கப்பட்டிருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தாய்லாண்டெல்லாம் மிக பயங்கரமான சேதத்துக்கு உள்ளாகக்கூடிய
இடமாக வந்து இருக்கலாம்னு சொல்லி இப்போ சொல்லப்படுது. தொடர்ச்சியாக தான் பெரிய அளவில் பேசப்பட்டு கொண்டிருக்குது. தாய்லாண்டில் தான் ஆபத்துக்கள் பெரும்பாலும் அதிகமாக இருக்கலாம்னு சொல்லி. மியான்மர்லேயும் இருக்குது, அதே அளவுக்கு தாய்லாந்து பேங்காக்லேயும் வந்து அதிகமான பாதிப்புகள் ஏற்பட்டுக்கலாம்னு சொல்லி சொல்லப்படுது. ஸோ உறுதிப்படுத்தப்பட்ட செய்திகள் வெளியே வந்ததுக்கு பிறகு தான் எங்களால் எதையுமே உறுதிப்படுத்தி பார்க்க முடியும். சோஷியல் மீடியாவில் வர எல்லா வீடியோஸுமே வந்து உண்மையாண்டும் இல்லை, நிறைய வீடியோக்கள் போய் கொண்டிருக்குது. ஏற்கனவே பல வருடங்களுக்கு முதல், ஒரு 2-3 வருடங்களுக்கு முதல் ஏற்பட்ட நிலநடுக்க வீடியோக்கள் கூட இப்போ இந்த நேரத்தில் வந்து சோஷியல் மீடியாவில் போகிறதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ உறுதிப்படுத்தி வெளியானதுக்கு பிறகு தான் எங்களால் அந்த உறுதிப்படுத்தப்பட்ட எண்ணிக்கையை நாங்கள் சொல்ல முடியும். ஓகே, இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விடயம், இன்றைக்கு நடந்த ஒரு விடயம். அடுத்தது 2வது எங்கள் நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான அப்டேட் ஒன்று இருக்குது. என்னென்னு சொன்னால், இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய உத்தியோகபூர்வ இலங்கைக்கான விஜயம், இலங்கைக்குள்ள புதிய அரசாங்கம் தெரிவு செய்யப்பட்டதுக்கு பிறகு உத்தியோகபூர்வ விஜயமாக ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதி வரைக்கும் இலங்கைக்கு வரப்போகிறார். இவர் இலங்கைக்கு வரும்போது நிறைய இந்திய நிதியுதவி திட்டத்தின் கீழே இலங்கைக்குள்ள நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிறைய ப்ராஜெக்ட்ஸை வந்து ஆரம்பிச்சு வைப்பாருன்னு சொல்லிப்படுது. ஸோ அது தூரமான ஃபுல் டீட்டெயிலான வீடியோ வந்து நான் அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். என்ன சொன்னால் என்னென்ன ப்ராஜெக்ட் நடந்து கொண்டிருக்குது, ரயில்வேல நடந்து கொண்டிருக்குது, அதுமாதிரி இன்னும் அதிகமான இடங்களில் வந்து இந்திய நிதியுதவி திட்டத்தின் கீழே இலங்கைக்குள்ள ஆரம்பிக்கப்பட்டு இப்போ கொண்டு போகப்பட்டு கொடுக்குது. அது தூரமான வீடியோஸ் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ அது முக்கியமான ஒரு விஷயம், அதை சொல்ல முடியாதுக்காக இந்த வீடியோவில் அதையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வரும்போது தொடர்ச்சியான வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். அது எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணது மறந்துடாதீங்க. பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அப்போ நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி உங்களுக்கு கொடுக்குறேன், நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். வீடியோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி எல்லாருக்குமே இந்த விஷயத்தை கட்டாயமாக தெரியப்படுத்துங்க. ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.